வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு மனசுல தோணுச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி ஒரு லவ்வபிளான விஷயத்தை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த கிரஷ்னு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு புதுசா ஒருத்தரை பார்க்கும்பொழுது வந்து ஒரு கிரஷ் வரும். அதாவது அவங்கள வந்து பேசியிருக்க கூட மாட்டோம். அவங்கள முத பார்த்திருப்போம். நம்ம அவங்க மேல வந்து ஒரு கிரஷ் வரும். பிடிச்சிருக்கு, இவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் லவ் பண்றதுக்காக இல்லைங்க. உங்க கிரஷ எப்படி வந்து அவங்க கூட போய் பேசணுங்கிறத வந்து உங்ககிட்ட நான் சொல்லிக் கொடுக்க போறேன். முதல்ல வந்து ஒருத்தரை வந்து நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா உடனே போய் பேசுறவங்க சில பேர் இருப்பாங்க. ஹாய், ஹலோ, ஹவ் யூ, புதுசா பாக்குறமே, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசும். இது வந்து பேசிக்கா வந்து ஒரு வேலை இடத்துல வந்து புதுசா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி செய்யலாம். அதுவே நீங்க ஒரு பப்ளிக் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா சில பேர் வந்து தைரியமா போய் பேசுறவங்களும் இருக்காங்க. முதல்ல இந்த கிரஷ்னு வரும்பொழுது வந்து ஏன் நம்மளுக்கு அவங்க மேல கிரஷ் வருதுன்னா, அவங்கள பார்த்துதான் அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய பேசுற தோரணை அப்படி பார்த்துதான் நம்மளுக்கு பிடிச்சிரும். சரி, இவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசுல தோணும். அதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம அவங்க யாரு, அவங்களை கண்டுபிடிக்கணும், அவங்க பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவோம். முதல்ல வந்து ஒப்சர்வ் பண்ணுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு முதல்ல நீங்க ஒப்சர்வ் பண்ணணும். ஒருவேளை அவங்கள டெய்லி நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். டெய்லி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல அவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா டெய்லி நீங்க அவங்கள பார்க்குற சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து அவங்கள டெய்லி ஒப்சர்வ் பண்ணலாம். அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க ஒப்சர்வ் பண்ணணும். நேரா போய் பாஞ்சிட்டு வந்துட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க ஒருவேளை பயத்துல வந்து சொல்லாம போயிடலாம், இல்ல பொய் சொல்லிடலாம். நீங்க முதல்ல ஒப்சர்வ் பண்ணுங்க. ஒப்சர்வ்னா ஸ்டாக்கிங் இல்லைங்க. தயவு செஞ்சுங்க அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்டோ போயிட்டு ஸ்டாக் பண்றதை விட அவங்கள நேரா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லா ஒப்சர்வ் பண்ணுங்க. அவங்க கேரக்டரும் அவங்களுடைய attitude-ம் நம்ம பார்க்கும்போது தாங்க நம்மளுக்கு புரியும் அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு ஹாய் ஹலோ சொல்லலாம். பேர் வந்து என்னன்னு முதல்ல கேட்கறது தாங்க முதல்ல வந்து ரெஸ்பெக்டான விஷயம். போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா, சிங்கிள் மேரிட் அப்படின்னு கேட்கறது வந்து ரூடான விஷயம். முதல்ல உங்க பேர் என்னன்னு கேளுங்க. உடனே சில பேர் வந்து இந்த வயசை கேட்பாங்க. அதெல்லாம் வந்து போதை பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒருத்தர் புதுசா பார்த்துட்டு அவங்க கூட பேச போறீங்கன்னா வயசு என்ன இருக்கு, வயசுக்கு வந்து நீங்க கொண்டு வந்து அது முக்கியமா பேசிதான் ஆகணுமா? அவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்க வேலை செய்யற வயசுல தானே வந்து வேலை செய்யறாங்க, இல்ல 10 15 வயசுலயே வந்து வேலை செய்ய போறாங்க. சோ அதை முன்னுரிமை கொடுக்காம அவங்களுடைய பேருக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்புறம் அவங்க பேரு கேட்டு அவங்க சொல்லிட்ட பிறகு அவங்க கேட்கிற மணிக்கு உங்களோட பேரை நீங்க சொல்லணும். நீங்க யாருங்கிறத வந்து சிம்பிளா வந்து முடிச்சுக்கோங்க. நீங்க வந்து எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, எங்க படிச்சீங்க, என்ன பண்ணீங்க அதெல்லாம் வந்து தேவையில்லை. உங்களுடைய பேரு, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நீங்க யாருன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு மெசேஜை வந்து அவங்க கிட்ட நீங்க கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து அவங்கள பக் பண்ணாதீங்க. டெய்லி வந்து பர்பஸ்லி போயிட்டு ஹாய், ஹலோ, குட் மார்னிங், வணக்கம், பாய், ஹாய். அது வந்து இரிட்டேட்டிங் ஆகும். ஏன்னா வந்து இது ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை நீங்க தொடங்க போறீங்கன்னா வந்து உடனே வந்து நம்ம எம்புஷ் பண்றதோ உடனே வந்து அட்டாக் பண்றதோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் ஷாக்கா இருக்கும். என்ன இது, இவங்க வந்து நம்ம மேல அப்படியே பாயிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான இரிட்டேஷன் வரும். அதெல்லாம் கொடுக்காம ஒரு சிம்பிளான ஸ்மைல் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு ஹாய் சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்களான்னு பாருங்க. அவங்க தெரியாத மாதிரி இருந்துட்டாங்கன்னா நீங்க டெய்லி போய் ஹாய் சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல வந்து ஒப்சர்வ் பண்ணீங்களே, பேர் கேட்டீங்களே, அதோட அழகா ஸ்மூத்தா முடிச்சிருங்க. அடுத்த நாள் வந்து ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணிட்டு பேச ஆரம்பிங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பாண்ட் பண்ணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா தாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்க நம்ம கிட்ட கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்கன்னா தென் வி கேன் டாக் அபவுட் அவர் பாஸ்ட் லைஃப் அண்ட் ஆல் தட். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி பேசலாம், நம்ம ஃபேமிலியை பத்தி பேசலாம். எடுத்ததுக்கு கவுத்ததும் வந்து அவங்களோட ஃபேமிலியை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அதே சமயம் நம்ம ஒரு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்மளோட எல்லா கதையும் வந்து நம்ம திறந்துடக்கூடாது. ரொம்ப பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா நம்மளோட எல்லா கதையும் அவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அவங்க அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல வந்து நம்ம போயிட்டு அவங்க கிட்ட நம்ம விஷயத்த திணிக்க கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப் அழகா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா கிடைக்கும். பேசக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்கும் பொழுது then we can get to know each other very well. in depthல வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம், பரிமாறிக்கலாம். உடனே இல்ல அடுத்த நாளே போயிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க மேல வந்து நம்ம திணிக்கிறது வந்து நியாயமே இல்லை. அந்த கிரஷ்ங்கிற ஒரு ஸ்வீட்டான விஷயம் வந்து இல்லாம போயிடும். இங்க யாரு வேணாலும் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகலாங்க. ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கம் வந்து நம்ம ஜெனியூனா இருந்தோமா நம்ம யார்கிட்ட வேணாலும் அழகா பழகலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணலாங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சில பேர் வந்து நம்ம பழக பழக தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு டைம் கொடுப்போம், ஒரு கேப் கொடுப்போம். அவங்க கிட்ட பேசி பழகி அவங்க யாருன்னு வந்து ஒப்சர்வ் பண்ணி உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம வந்து இந்த காலகட்டத்துல வந்து அதை யோசிக்க முடியாது. ஒரு கிரஷ்னு வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம். அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பழகணும், இன்னும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிதான் நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் சொன்ன மாதிரி தாங்க, நான் லவ் பத்தி பேசல. நான் பேசுறதுல ஒரு நல்ல அழகான ஃப்ரெண்ட்ஷிப். இந்த கிரஷ் மூலயமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். கிரஷ்ங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். நம்ம முகத்தை பார்த்ததுமே வந்து இவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, இவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டானா வந்து வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமே, அப்படிதாங்க தோணும். ஆனா இந்த கிரஷ்ங்கிற விஷயத்த வந்து மிஸ்யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. முதல்ல வந்து கிரஷா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னமோ டாக்டிக்ஸ் பண்ணி வந்து என்னென்னமோ பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எங்கேயும் கொண்டு போய் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் வேண்டாம். நம்ம கிரஷ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா அமைஞ்சா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வருங்காலத்துல நம்ம உட்காந்து பேசும்போது முதல்ல நான் உன்னை பார்க்கும்பொழுது நான் உன்னை பத்தி என்ன நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றதும், இவங்க வந்து நான் உன்னை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா அவங்க சொல்றதும் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். கிரஷ்னா லவ்ல தான் போய் முடியணும்னு எந்த விதமான ரூல்ஸும் இல்லைங்க. கிரஷ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட போய் முடியலாம். இது ஆண் பெண், பெண் ஆண், ஆண் ஆண், பெண் பெண் அப்படின்னு எந்த பாரபட்சமும் இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் இந்த கிரஷ் மூலமா. பிடிச்சிருக்கிறனால தாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன். பிடிக்காம இருந்தா நான் உங்க கூட பேசுவேனா? யோசிச்சு பாருங்க. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் மகன். நன்றி.